அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் சாம்ராவுக்கு போகின்ற வழியில் பலத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான குடும்பத்தை சார்ந்த ஓர் அஹ்லுல் பைத்துடைய ஓர் இறைநேசருடைய தர்கா ஷரீஃபுக்குத்தான் வருகை தந்திருக்கிறோம். இவர்கள் பரம்பரையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னால் செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அதற்கு பின்னால் செய்தினா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மகனார் செய்தினா இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய அன்பு மகனார் செய்தினா இமாம் பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய அன்பு மகனார் செய்தினா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அவர்களுடைய அன்பு மகனார் செய்தினா இமாம் மூசல் காதிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அவர்களுடைய அன்பு மகனார் செய்தினா அலியுர் ரிலா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அவர்களுடைய அன்பு மகனார் செய்தினா முஹம்மது பின் அலியுல் ஜவ்வாத் தகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய அன்பு மகனார் தான் சையதினா அலி அல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய பல மகன்மார்கள் இருக்கின்றார்கள். அந்த மகன்மார்களில் ஒருவர் தான் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் அலியுல் ஹாதி நாயகத்தினுடைய ஒரு அன்பு மகனாரை ஹசனுல் அஸ்அரி என்கின்ற ஒரு மகனாருடைய ஜியாரம் சம்பந்தமாக அதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது இதே அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகனார்களில் ஒருவர் தான் சையீத் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவங்க மதீனாவில் சுரையா என்கின்ற அந்த பகுதியில் ஹிஜ்ரி 228 ஆண்டில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த காலம் வெறும் 26 வருஷங்கள் தான். ஹிஜ்ரி 254 வருஷத்தில் இவர்கள் வஃபாத்தாகிட்டார்கள். அப்போ கொஞ்சம் காலம்தான் வாழ்ந்தாங்க. இந்த வாழ்ந்த காலப்பகுதியிலே மிகப்பெரிய இமாமாக இவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். மக்களுடைய செல்வாக்கும் மார்க்கத்தை இவர்களிடத்தில் படிக்கின்ற விஷயத்திலும் மக்கள் ஆர்வம் காட்டியும் இருந்திருக்கிறார்கள். இவர்களை மக்கள் அழைக்கின்ற பெயர், மஷ்ஹூராக இருந்த பெயர் தான் சபஉத் துஜைல் என்கின்ற பெயரை கொண்டு இவர்களை மக்கள் அழைத்து கொண்டு இருந்தார்கள். அதே போன்று அபு ஜாஃபர் என்று கூட இவர்களை அழைத்து கொண்டு இருந்தார்கள். இவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப் சாம்ரா செல்லுகின்ற வழியில் பலத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் இவர்களுடைய பரக்கத்தினால் எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி இவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக. شيخ القادرية سياد الحضراء. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற ஜியாரம் சையீத் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், நாங்கள் இப்போ சாம்ராவுக்கு ஜியாரத்தை செய்வதற்காக வேண்டி செல்ல இருக்கின்றோம். சையீத் அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். சையீத் அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய ஒரு மகனார் அங்கே அவர்களுக்கு பக்கத்திலே அடங்கப்பட்டிருக்கின்றார்கள். சையீத் ஹசன் அல் அஸ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அதே போன்று இன்னொரு மகனார் தான் இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சையீத் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இன்ஷா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய ஜியாரத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா
إله